அதுதான் சார். யார் இனிமே எடுத்தாலும் எங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் சார் எடுக்கணும். நாங்கள் யாருக்கும் கொடுக்கல, வீரப்பனை பற்றி எடுக்கூடாதுலாம் சொல்லலை. பட் எடுங்க, நல்ல விதமாக எடுங்க, முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று எடுங்க. நான் ஏன்னா வீரப்பனுக்குன்னு 2 பெண் பிள்ளைங்க இருக்குது ஆச்சுங்களா. அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறோம். நாங்கள் இல்லாமல் இருந்தால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் யார் வேணால் எப்படி வேணால் எடுத்து விடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இருக்கும்போதே என் புருஷனை வந்து தப்பாக சித்தரிச்சு, இப்போ இங்கே வந்து கௌதம் வந்து நான் வந்து வீரப்பனை உயர்வாக தான் காட்டினேன்னு சந்தனக்காடுலேயே சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்தனக்காடு சீரியலில் வந்து அவங்க சொல்கிறதே வீரப்பன் ஃபேமிலிக்கு நாங்கள் பெருசாக எல்லாம் உதவி பண்ணிட்டோம், எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோங்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து எந்த சூழ்நிலையிலுமே இவரை வச்சு கர்நாடகத்தில் இப்போ ஏஎம்ஆர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக சித்தரித்து காட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரர். இப்போ நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதை தடை பண்ணுங்கன்னு கேட்டால் மக்கள் தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அனுமதிச்சாங்க, இப்போ எங்களை மட்டும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு அதை காட்டி இவங்க தப்பிக்கிறாங்க. இப்போ மொழிவெறி பிடிச்சவங்க வீரப்பனை தப்பாக சித்தரித்து காட்டுறாங்க. இந்த படத்தோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா போஸ்டர்ஸ்லேயும் வீரப்பன் இருக்காங்க. கௌதமனோட ட்விட்டர் ஹேண்டில், எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேயும் ஒரு கட் அவுட் ஏஐ போஸ்டர் அவரும் வீரப்பனும் வச்சு தான் அவர் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் அவர் இருக்கிற காட்சியே 2 நிமிஷம். ஆனால் எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 2 நிமிஷம் கதாபாத்திரத்தை எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் போடுறதுல என்ன யூஸ்? ஸோ தேர்ஃபோர் அவர் வந்து கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் ஆக்சுவலாக இதை பண்ணுதே. அண்ட் இது வந்து தெரியும், 2 நிமிஷத்தை வந்து அவர் என்ஓசியோ இல்லாட்டி கன்சென்ட்டோ சம்மதமோ கேட்டுருந்தாக்க இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து நல்ல விதமாக லைட்டில் காட்டலை அப்படின்னு தெரிந்தும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல இது சீன் நம்மளுக்கு வந்து போஸ்டர்ஸ்ல தான் தெரிய வந்தது. அதுக்கு அந்த போஸ்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து மனு வந்து சேலஞ்ச் பண்ணோம். கேஸ் வந்தது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே. பார்க்கல, நம்ம பார்க்க முடியாதே, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்ததே அந்த 2 minutes. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட என்ன இது போஸ்டர்ஸ்ல இருந்தால் டெஃபினட்டாக மூவிலையும் இருக்கும். ஏன்னா மூவியில் இல்லாத கதாபாத்திரம் போஸ்டரில் போடுவாங்களா? ஸோ அந்த நினைப்பில் தான் நம்ம வந்து மனுவே தாக்கல் செஞ்சோம் ஸ்டேக்காக. அண்ட் அதுவும் ஸ்டே வந்து முழு படத்தை ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்லி முத்துலட்சுமியோட ஹஸ்பண்ட் கணவர் எந்தெல்லாம் சீன்ஸில் இருக்காங்களோ, எந்தெல்லாம் காட்சி டைலாக்ஸ் வசனம் பண்ணியிருக்காங்களோ அந்த சீன்ஸை மாத்திரம்தான் தடை கேட்டுது. ஆமாம், லாஸ்ட் வீக் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டைரக்டருக்கும். டைரக்டர் வந்து ஒரு பார்ட்டியை சேர்த்துருக்கோம், அவருக்கும் விசாரணை நாளைக்கு விசாரணை நாளைக்கு. அனைத்து மக்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு தனி மனிதனை ஜாதி வகுப்புக்குள் அடைக்கிறார்கள். அதுவும் ஒரு கருத்து இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அவர் வந்து காடு வெட்டாரை வச்சு சில நல்ல விஷயங்களை அவரை வந்து நல்லா தான் படம் எடுத்திருக்காங்க. அவர் வாழ்ந்த வரலாறு தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து காடு வெட்டிக்கு குருமாலியோ இல்லை இவங்க மேலேயோ எங்களுக்கெல்லாம் வெறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. அவரை பற்றி நல்ல விதமாக பண்ணியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு, இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு எந்த இது இல்லை. எங்களை வந்து எதுக்கு இதில் வந்து எங்களை கேட்காம வச்சிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ ஸோ அதை வந்து எங்களுடைய அனுமதி பெற்று தான் இந்த படத்தில் காட்டி இருக்கணும். ஏன்னா இவங்க எப்படி எங்கள் கணவரை சந்தனக்காடலை இப்போ கௌதமன் இந்த திரைப்படத்தில் உரிமையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரா, அதுபோல் இந்த ஃபேமிலி மேலே யாரும் உரிமை காட்டலை, ஒரு உரிமையாக எங்களோட கஷ்டத்தில் அவங்க பங்கெடுக்கலை. ஏன்னா நான் என் கணவரை இழந்துட்டு 4 ஆண்டு போய் இறந்த பிறகு என்னை 4 வருஷம் மைசூர் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. 4 கொலை வழக்கு என் மேலே பதிவு பண்ணி, பொய்யான வழக்கை பதிவு பண்ணி நான் 4 வழக்கில் நிரபராதினி விடுதலையாகி 20 லட்ச ரூபா செலவு பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ கஷ்டத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு காட்சி வச்சு உலகம் ஃபுல்லாக பரப்பி அவர் போட்டாவா போஸ்டர் பரப்பி நீங்கள் கமர்ஷியலாக வியாபாரம் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்களாம் ஆள் கிடைச்சோம், நாங்கள் என்ன விளம்பர கம்பெனியாங்கிறதான் என்னோட கேள்வி. எங்களுக்கு எந்த உதவியும் அவர் செய்ய கிடையாது. அவர் வந்து செஞ்சது மக்கள் தொலைக்காட்சியில் வந்து மறுபடியும் என்னை பற்றி மறுபடியும் 2வது டைம் என்னை காட்ட சொல்லி உத்தரவு கோர்ட்டு நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கினோம் இல்லையா, வாங்கின பிறகு என்கிட்ட வந்து மறுபடியும் கொஞ்சம் கதை கேட்டார்.
நான் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த திருமண சீனு ஒரு சில சீனெல்லாம் வேணும்னு கேட்டார். அப்போ வந்து அவராக தனிப்பட்டு ஒரு கையில் ஒரு 50,000 கொடுத்தாரு. அதுதான் அவர் எங்களுக்கு செஞ்ச உதவி, வேறெல்லாம் எதுவும் செய்ய கிடையாது. அந்த கதை எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து கொடுத்தாரு. அதுதான். ஆமாம் ஆமாம். இது வந்து வீரப்பனும் ஒரு ஜாதி உணர்வுல தான் இந்த ஒரு ஜாதி வெறியினா இருக்கிற மாதிரி சித்தரிக்க கூடாதுங்கிறதா. ஏன்னா என் கணவர் வந்து எல்லா சாதி மக்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்கிறாரு. அதே ஒகேனக்கல்லில் வந்து தலித்துகள் போய் கர்நாடகத்தில் வந்து மூங்கில் வெட்டிட்டு வந்து ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் அந்த பள்ளத்தில் மணலில் படுத்துட்டு இருக்கும்போது கர்நாடகா ஃபாரஸ்ட் வந்து மோகன் அவர் காரடு அவர் வந்து அந்த மக்களை சுட்டு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே போய் இறந்து போயிட்டு அடுத்த நாள் நியூஸில் என்ன வருது, வீரப்பன் கூட்டாளிகள் சந்தன மரம் கடத்தியதால் 4 பேர் சுடப்பட்டாருன்னு கன்னட பேப்பரில் வருது. அந்த நியூஸை பார்த்துட்டு தான் போய் அந்த தலித்துகள்னு அவர் ஒதுங்கி போயிட கிடையாது. அந்த இடத்துல என்ன அநியாயம் நடந்ததோ அதுக்கு தான் போய் அந்த மோகன் காரடை அந்த சந்தன காட்டிலே வச்சுருப்பாங்க பாருங்கள். ஒரு பாலத்து மேலே நின்று மரத்தில் ஒரு பாலத்தில் மரம் இருக்கும், அந்த மரத்து மேலே உட்காந்து சுடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க சந்தனக்காடு சீரியலில். அந்த 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 மக்களை சுட்டதுக்காகத்தான் அந்த காரடை போய் சுட்டது எங்கள் கணவர். எங்கே அநியாயம் நடந்ததோ, எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் எங்கே அநியாயம் நடந்ததோ அந்த அநியாயத்துக்கு பின்னாடி தான் அவர் நின்னார். இந்த ஜாதி அந்த ஜாதி வன்னியர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அங்கே நின்னார். மற்ற மலைவாழ் மக்கள், தலித்து மக்கள், அனைத்து ஜாதி மக்கள், கன்னட லிங்காயத்துகள் இருக்காங்க, அனைத்து சமுதாய மக்களுக்காக இப்போ எங்கள் கணவருடைய கேஸில் வந்து எல்லா ஜாதியும் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்த அதில் வந்து என்கவுண்டர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த மக்களுக்காக அவர் நின்னார். ஸோ அந்த பார்வையில் தான் அவர் இருந்தாரே தவிர ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே நான் அவர் வாழவில்லைங்கிறது தான் என்னோட கேள்வி. என்னங்க சார்? ஆமாம், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் வந்துச்சு இல்லையா, அது அவங்களே வந்து எங்ககிட்ட அவங்க கூட எங்ககிட்ட வந்து முறையாக என்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நக்கீரன் கோபால் இப்போ வந்து கூசை முனுசாமி சீரியல் எடுத்து விட்டார், அவரும் எங்ககிட்ட முறையாக அனுமதி வாங்கி தான் வெளியிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் கூட முறையாக எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி வெளியிடுகிற போது இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு இதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் அது வந்து அந்த சமூக ரீதியாக எங்கள் மேலே தான் பாயும். அது நீங்கள் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸை பார்த்தாலே அது ஏன் அனுமதின்னு அவ்வளோ தடவை சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விதமாக தான் காட்டிருப்பாங்க. இவரோட கணவரை எந்த பேட் லைட்லையும் காட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி அந்த வந்து சம்மதத்தை ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ போட்டு காட்டுங்க, அந்த கதாபாத்திரத்தை எப்படி நீங்கள் காட்டியிருக்கீங்க பப்ளிக்கு, அதுக்கு மாத்திரம்தான் அவங்க ஆக்சுவலி சண்டை போட்டுருக்காங்க இப்போ. ஏன்னா எங்ககிட்ட சொல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு எடுத்து விட்டுருக்குறாங்க. ஒரு விஷயம் என் கணவரை பற்றி வருதுன்னா நீங்கள் கேட்டுட்டு எடுத்துருக்கணும், இல்லையே இது முன்கூட்டி யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அந்த போஸ்டரே வெளியே வந்துச்சு, எங்களுக்கு தெரிய வந்தது. இல்லைனா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தடை பண்ணியிருப்பேன். பட் ரிலீஸ் ஆகிற ஒரு 2-3 நாள் இருக்க தான் எனக்கு, நான் ஊரில் பல பிரச்சனையில் இருக்கிறேன், எங்களுக்கு அங்கே நில பிரச்சனை அது இதுன்னு அதையும் பார்த்து இதனால் எங்களுக்கு மன உளைச்சல் தான் ஜாஸ்தி ஆகுது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு இதுவும் பண்ணுறது எங்களை கேட்காம பண்ணுறதுனால எங்கள் உணர்வுகளை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எந்த டைரக்டர் என்ன படம் எடுத்தாலும் இதே கௌதம நாளைக்கு வீரப்பனை வச்சு படம் எடுத்தாலுமே கூட நான் இன்றைக்கி விட்டேன்னா நாளைக்கு இவரை வச்சு இவரே படம் எடுப்பார். அதுக்கே விட்டுட்டாங்க, இப்பயும் வீரப்பனை வச்சு நாம் ஒரு கதை எடுக்கலான்னு பண்ணுவார். எந்த காரணத்துலையும் இனிமேல் யார் எடுத்தாலும் நான் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் கோர்ட்டை நாடுவோம், கோர்ட்டு மூலம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் கணவர் வந்து அவ்வளோ வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். யாருக்காகவும் அவர் வாழலை. உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறான ஒரு பாதையில் போயிருந்தாலுமே கடைசி நேரத்தில் அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உண்மையாக நின்றுட்டு தான் போயிருக்கிறாரு. அதுக்கு தவறாக மாறுதலாக யார் எடுத்தாலும் நாங்கள் விடமாட்டோம். அதுதான் உண்மை.